சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். சென்னை கெத்து சேனல் வியூவர்ஸுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வருகிற 23 அன்று நம்ம விருது வழங்கும் நிகழ்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாருமே வரணும். சேனல் வியூவர்ஸ், பக்தர்கள் எல்லாருமே எங்க இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும். புரட்சி தலைவருடைய ஆசீர்வாதத்தையும் அந்த ஆசையும் நீங்கள் பெறணுன்றத என்னுடைய ஆசை. ஏன்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நம்ம அங்கே சேர்ந்து அந்த விழாவை நடத்தும் போது நம்மளுடைய பவர் என்னன்றதை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும், கலந்துக்கணுன்றதை நான் ஆசைப்பட்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சும்மா கொஞ்சம் ஓரலாக சொல்கிறேன். குண்டு கல்யாணம், நடிகர் குண்டு கல்யாணம், முத்துக்கால அண்ணன், ஜீவா ரவி சார், லொல்லு சபா பழனியப்பன், ராஜ்கமல் அவரு, அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வராங்க. நம்ம சேனல் மேலேயும் சரி, என் மேலேயும் சரி, எப்பவுமே அவங்களுக்கு நல்ல ஒரு தனி மரியாதை இருக்குன்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து புரட்சி தலைவர் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் பற்றும் உள்ளவங்க தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன மாதிரி புரட்சி தலைவரை பற்றி ஸ்பீச் கொடுக்க போகிறாங்கன்றதெல்லாம் நான் அவளாக பார்க்கணுன்னு காத்துட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நேரில் அதை லைவாக பார்த்து கண்டு கழிக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதனால் நீங்கள் எந்த ஊர், எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நிகழ்ச்சியில் கலந்துங்க. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் என்ன சொல்கிறது, நிறைய பேர் சார் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிங்க சார், இப்படி பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் சார், நாங்கள் இருக்கோம் சார், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து துவங்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா நிகழ்ச்சி ஆரம்பித்து சப்போர்ட் பண்ண பிறகு ஆள் அட்ரஸ் காணாமல் போயிட்டாங்க. எல்லாருமே இப்படி தான் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன். நான் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரத்தில் நம்பிடுவேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அதனால் அந்த மாதிரி நம்பிட்டேன். நான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது. ஆனால் இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் யார் யார், என்ன மாதிரி கேரக்டர், எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணிவிடுவேன். அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாரையும் ஃபில்டர் பண்ணிவிடுவேன். நமக்கு உறுதுணையாக நிற்கிறவங்களை மட்டும் நம்ம எப்பவுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சி நடக்க போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், போதுமான ஃபண்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், அதான் உண்மை. நடுவில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. ஜுரம், ஃபீவர், காய்ச்சல், கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இந்த ஜுரம் காய்ச்சல்லாம் இருந்தது. எனக்கு நடுவில் கொஞ்சம் ஜுரம் இருந்ததுன்னு என்ன பண்ணேன், நான் மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் வாங்கி போட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகல, மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நான் டேப்லெட் போட்டேன். ஆனால் அந்த மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் வாங்கி போட்டு எனக்கு சரியாக கேட்கல. ஆனால் ஜுரம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னால் முடியலன்ற ஒரு காரணத்தினால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ட்ரிப்ஸ்லாம் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் எனக்கு கொஞ்சம் நார்மலாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சுன்னா, நார்மலாகி மறுபடியும் எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ வர ஃபீவர்லாம் ரொம்ப ஒரு வைரஸ் ஃபீவர் தான் சொல்லணும். இந்த ஃபீவர் இப்போது எல்லாருக்குமே பரவுது. இரும்பல், காய்ச்சல், சளி, கை கால் வலி, இது எல்லாமே இருக்குது. இது இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பரவிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது ஓரளவுக்கு எனக்கு பெட்டர். ஆனால் இருந்தாலும் உள்காய்ச்சல் ஜுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே ஜுரம் இருக்குது அப்படின்வாங்க இல்லையா, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஐஸ் மாதிரி ஆகும்னு, டயர்ட் ஆகும் இல்லையா, அந்த ஒரு கண்டிஷன் எனக்கு இப்போ ஒரு 2-3 டேஸாக இருந்தது. இருந்தாலும் டேப்லெட் போட்டேன். காட் இஸ் கிரேட். எல்லாமே இப்போ எனக்கு பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. அதனால் இனிமே நிறைய பேர் சுட தண்ணி குடிங்க, உப்பு தண்ணி போட்டு கார்கில் பண்ணுங்கள். இது ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த காய்ச்சல் பரவிட்டுருக்கு. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. ப்ளஸ் இந்த விழாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், 23 நமக்கு மார்ச் 23 டேட் நெருங்கிடுச்சு.
மிஞ்சி போனால் நான் இன்னைக்கு மார்ச் 8, இன்னொரு ஒரு 15 நாள் தான் இருக்குது. இந்த 15 நாளில் வந்து நம்ம நிகழ்ச்சியை நடத்தணும். அதுக்கு உண்டான போதுமான ஃபண்ட்ஸும் கிடைக்கல. மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் தாங்கி பிடிங்க. புரட்சி தலைவர் நிகழ்ச்சி வந்து நம்ம எப்பவுமே ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வந்து நம்ம பின் செல்லக்கூடாது இல்லையா? அதனால் வந்து எப்படியாவது அதை வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவிகள் செஞ்சால் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நம்ம வந்து எல்லாருமே வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டு கழிக்கிற அளவுக்கு நான் ஏற்பாடு செய்வேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, புரட்சி தலைவர் பக்தர்களில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டு வராங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சு வந்து சீனிவாச அண்ணன் அவர் வந்து மறைவு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன புரட்சி தலைவர் பக்தர்கள் எல்லாருமே வந்து ஏஜ்டு பர்சன்னால வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறது, அவர் நல்ல ஒரு மனிதர். அவர் புரட்சி தலைவர் மேலே ரொம்ப அன்பும் பாசமாக இருப்பவர். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முதல் ஆளாக வந்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். அவர் வந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி புரட்சி தலைவர் பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக நம்ம வந்து மறைஞ்சிட்டு வராங்க அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து புரட்சி தலைவருடைய கொள்கைகளும் அவருடைய செயல்பாடுகளையும் வந்து என்றைக்குமே யாராலையும் அழிக்க முடியாது. நம்மளை மாதிரி இப்போது ஒரு இளைஞர்கள்லாம் வந்து இறங்கி இதெல்லாம் வந்து பின்தொடர்ந்துனா மட்டும்தான் அடுத்த சந்ததிக்கும் வந்து இதை தொடர முடியுன்றத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா வந்து இந்த விஷயங்களை வந்து புரட்சி தலைவருடைய அவர் நற்செயல்களை வந்து நம்ம வந்து யாரையும் மறந்துடக்கூடாது. அடுத்த வர தலைமுறைகளுக்கும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். அது மாதிரி வந்து உங்களுடைய நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு விதை அப்படின்னும் போது நீங்கள் இந்த விதையை விதைச்சி நீங்கள் அதோடைய விஷயங்களை எங்களுக்கு உள்நோக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். நம்ம அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து என்றைக்குமே வந்து விட்டுடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பின்தொடரணும், சக்ஸஸாக முடியணும் அப்படின்னும் போது எல்லாமே உங்கள் கையில், பார்க்குற உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, தாங்குறீங்கன்றதை வச்சு தான் நம்ம வந்து புரட்சி தலைவருடைய புகழை வந்து அடுத்த லெவலில் நம்ம வந்து இருக்க நம்ம கொண்டு செல்ல முடியுன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் யாரும் வராமல் இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு இது என்னுடைய நிகழ்ச்சியோ இல்லை, இது உங்களுடைய நிகழ்ச்சியோ இல்லை, இது வந்து புரட்சி தலைவருடைய நிகழ்ச்சி. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு மனக்கசப்போ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படி வந்து புரட்சி தலைவரை வந்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அதை போகும்போது அது ஒரு மன நிம்மதி கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. நம்மளுடைய பவர் என்னன்றதை இந்த உலகம் பார்க்கட்டும். இந்த நம்மளுடைய பவர் அப்படின்றது மீனிங் வந்து புரட்சி தலைவருடைய பவர். புரட்சி தலைவர் பவர் பயங்கரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து ஒரு நிகழ்ச்சியும் இந்த மாதிரி நடத்தும் போது அது வந்து நிறைய பேர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அது வெளியே தெரியல. அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் புரட்சி தலைவர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஆனால் எதுவுமே வெளியே தெரியல. வெளியே தெரிஞ்சால் தானே மக்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து மாதம் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் வந்து புரட்சி தலைவருக்காக நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்றது தெரியும். அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து மீடியா மூலிமா சென்றால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியே போய் சீக்கிரமாக சேரும்ன்றது என்னுடைய கருத்து. ஆனால் மீடியா இல்லாமல் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. சும்மா வாட்ஸ்அப் குரூப்லேயோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது, நீ எங்களுக்கு ஷேர் அது வேஸ்ட்டு. அது நீங்கள் புரட்சி தலைவர் ரசிகர் தெரியும், நான் புரட்சி தலைவர் ரசிகர், நம்ம 2 பேருக்குள்ள ஷேர் பண்ணி என்ன பிரயோஜனம்? 3வது மனுஷன் வந்து பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியை. அப்போ தான் வந்து அது என்ன பவர்ன்றது நமக்கு தெரியும். அது நிறைய பேர் அது யோசிக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டேன்றாங்க. அதனால் நம்ம அதை பற்றி சொல்கிறதும் வேஸ்ட்டு. நம்ம யார் எப்படி போனால் என்ன, நம்ம நிகழ்ச்சியை உலகம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம்.
நீங்கள் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன், உதவிகள் தேவைப்படுது. உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த நிகழ்ச்சி வந்து இன்னொரு 15 டேஸ் தான் இருக்குது. இந்த 15 டேஸ்க்குள்ளே உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உதவிகளை செய்யலாம். மறந்துடாதீங்க, மார்ச் 23 எல்லாருமே ஒன்று கூடி புரட்சித் தலைவர் நிகழ்ச்சியை வந்து நம்ம சிறப்பாக அதை கொண்டாடணுன்னு தான் என்னுடைய ஆசை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.